அதாவது A/B வந்து 5:9, B/C வந்து 4:7. அப்பனா A/B/C என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. A/B எவ்வளோ? 5:9. அப்போ A/B எவ்வளோ? 5:9. அடுத்து என்னது? B/C 4:7. இங்க B எங்க இருக்கு? இதுதானே. அப்போ B/C 4:7. அப்போ Bக்கு நேரா தான் 4:7 ஏங்க நீங்க எழுதுறேன். ஏன்னா இங்க B யோட வேல்யூ எவ்வளோ? 9. அப்ப இங்க B யோட வேல்யூ எவ்வளோ? 4. Bக்கு நேரா தானே எழுதணும். ஆமாங்க. ஓகே, அதனாலதான் 4:7. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணுங்க. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். அப்பனா என்ன பண்ணலாம்? இங்க 9ஆல பெருக்கலாமா? இங்க 4ஆல பெருக்கலாமா? 4 எவ்வளோ? 4 எவ்வளோ? 36. 36 இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சா? 9 நாளும் 36 தான், 4 36 தான். அதனால 36 ஒரு தடவை எழுதிக்கிறேன். இங்க 4ஆல பெருக்கனால இங்கேயும் 4ஆல பெருக்கணும், இங்க 9ஆல பெருக்கனால இங்கேயும் 9ஆல பெருக்கணுங்க. ஓகே, 4 எவ்வளோ? 20. 20 இஸ்டுவா? இஸ்டு. 7 எவ்வளோ? 7 63. 63ங்க. அவ்வளவுதாங்க. இப்போ A/B/C எவ்வளோனா 20:36:63. முக்கியமான ஒண்ணு நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கப்புறம் இதை நம்ம சுருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி சுருக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பா ஆன்சர்ல இருக்கும். அப்படி சுருக்க முடியலன்னு வைங்களேன், இதுதாங்க ஆன்சர். அவ்வளவுதான். பாருங்க, இப்ப சுருக்க முடியுமா பார்ப்போம். இது 2ஆல் அடிப்படும், 2ஆல் அடிப்பது, 2ஆல் அடிப்படாது. ஏன்னா இது 3 நாள் முடியுதுல. ஆமா, இது 3 நாள் ஆகும், இது 3 நாள் ஆகும், இது 3 நாள் ஆகாது. அப்ப இதுக்கப்புறம் நம்ம சுருக்க முடியாது. அப்ப இதுதான் ஆன்சருங்க.